நம்ம பிளான் பண்ண மாதிரி 15 கிளம்புறோம் வாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளையங்கிரி போகிற டேட் வந்துருச்சு. 15ஆம் தேதி நம்ம போகிற கிளம்புற மாதிரி. வாங்க நம்ம வெள்ளையங்கிரிக்கு ரெடி ஆகிடலாம். மாலை 5 மணி பண்ணி வச்சாச்சு. இந்த பேக் தான் நம்ம பத்து. இதில் வந்து ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். இதில் வந்து வாட்டர் கேன் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக தண்ணி தேவைப்படும்ல, அதனால் உள்ள வாட்டர் கேன். ஸோ நம்மளுக்கு வாட்டர் கேனு இது ஸ்டீலில் ஒன்று இருக்குது, கேனாக ஒன்று யூஸ் இருக்குது. ஸோ நம்ம மேலே அந்த ஸ்டீலில் ஏற்றும் போகிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போக வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னு இருக்காங்க. வந்தோன்னே நம்ம அப்படியே வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போய்ட்டு அங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். A few moments later. மாலை 5:30 மணி. என்ன டைம் 5:30 ஆயிடுச்சு. சீக்கிரம் வண்டி எடுத்து கிளம்புவோம். நாங்கள் குன்றத்தூர் சைடாக வரதுனால நாங்கள் வந்து 200 பைபாஸில் ஏறிடுவோம் மேலே. அப்போ வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போக ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிராஃபிக் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த சைடு வந்துட்டோம். இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் வர்றது. ஸோ எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்க இது ஃபுல்லாகவே. பார்க்கிங்லேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு வந்து லிஃப்ட்டே இருக்குது. லிஃப்ட்டு ரொம்பவே ஈஸியாக இருந்தது மேலே போகிறதுக்கு. ஒன்று வைக்கப்படுது. என்ன ஒரு ஸ்பீடு, நல்லா தான் கட்டிக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நிஜமாவே சூப்பராக இருந்தது கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப். சரி பஸ் ஸ்டாப்பை பார்த்துட்டு ஒரு நம்ம கருப்பட்டி கடையில் எப்போ போல டீ சாப்பிட்டோம். மாலை 6 மணி. டிரைவருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வர சொன்னார். அங்கே போயிட்டு அவர் பார்த்து பஸ்ஸையும் பார்த்தாச்சு. போக போகிற பஸ்ஸு இது தான். டிரைவரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருதுங்க. நான் உங்கள் சைடில் போடுறேன் பாருங்கள். எத்தனை மணிக்கு நடப்பீங்க? நான் ஒன்றும் இல்லைண்ணா, ஊரில் எங்கள் பெரியப்பா செத்து மாலை 6:15. இப்போ 6:15 வந்து பஸ்ஸை எடுத்துருக்குறாங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து இப்போ வந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அங்கேயும் டைம் நான் போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து டைமிங் ரொம்ப முக்கியங்க. மலை மேலே ஏற இங்கேருந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நான் டைமிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதை நான் டைமிங்கை வந்து ஆட் பண்ணினே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எதுக்கு நிற்குதுன்னா டின்னர் சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டிக்குது. ஸோ நாங்களும் வந்து சாப்பிட்டோம் ஃபுல்லாக. கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? வெள்ளையங்கிரி ஃபஸ்ட்டு மலையிலேருந்து 2வது மலை ஏறும் போது எவ்வளோ நேரம் ஆச்சு? அதாவது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் ஏறும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு? மேலேருந்து கீழே இறங்க எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸோ வந்து நான் அது வந்து டைமிங் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிங்க. 5 மணிக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுறாங்க. வந்து நம்ம பஸ்ஸில் வந்து கீழே இறங்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியேங்க பஸ் இறங்குற இடத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டு காலை 5 மணி. ஒரு ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து வெள்ளையங்கிரிக்கு போகிற பஸ்ஸெல்லாம் நிற்குமா ரைட் ஹேண்ட் சைடு. காலை 5:15. பஸ்ஸோட சவுண்டு கேட்டுருப்பீங்க. ஸோ நான் வந்து பயத்துலேயே உட்காந்துன்னு இருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறது, ஒரே ஒரு பஸ்ஸு தான் விட்டுருக்காங்க போல் இப்போத்துக்கு இந்த டைமிங்கில். ஸோ நாங்கள் எல்லாம் ஏறிட்டோம். ஆல்ரெடி பஸ்ஸை ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. சரி நம்ம சீக்கிரமாக போகணும் இல்லையா? ஆல்ரெடி லேட்டு 4 மணிக்கு இறக்கி விட்ற பஸ்ஸு சொன்னாங்க. அந்த பஸ்ஸு 5 மணிக்கு இறக்கி விட்டாங்க. 1 ஹவர் லேட்டு. நம்ம 6 மணிக்கெலாம் மலை ஏறும் சொல்லியிருந்தோம். என்ன வேகத்தில் போகிற நீ? கட்ட வண்டியை ஓட்டுற வரசா போகிற ஆள்கிட்ட ஒரே குத்தி புரிவேன். நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. வண்டியில் நிறைய நிற்கிதுங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் போல். ஆனால் சரியான கூட்டம்னு நினைக்கிறேன். அவ்வளோ வண்டிலாம் இருக்குது. வாங்க கிட்ட போய்ட்டு நின்று பார்க்கலாம் என்ட்ரன்ஸை. கோயிலோட என்ட்ரி ஆனதுமே உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூங்கில் 30 ரூபா போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து மூங்கில் வாங்காதீங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், வீடியோ பார்த்துனே வாங்க. கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி போனோன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து டேப் இருக்கும், தண்ணி வர டேப்பு. காலி வாட்டர் கேன்ஸ் என்ன வச்சுருந்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி. ஸோ தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கோயிலை கொஞ்சம் சுற்றி பார்த்து இருந்தோம்.
நீங்கள் வந்து மார்னிங் வந்து எப்படியும் சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க கண்டிப்பாக. அங்கே வந்து கோயிலாண்ட வந்து ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அன்னதானம் வந்து அங்கே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் அன்னதானம் நடக்கிற இடம். நாங்களும் அப்படியே அன்னதானம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம். ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகவே சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம நடக்க எனர்ஜி வேணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. மலை ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் இது தான். நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து செக்கிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டர் கேனுக்கு 20 ரூபாங்க. அதாவது வேட்டர் கேனை திருப்பி நீங்கள் ரிட்டன் எடுத்து வந்து காட்டுங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து 20 ரூபாய் நம்ம ரிட்டன் கொடுத்துருவாங்க. முதல் மலை நம்ம ஏறிட்டு மேலே ஏறிட்டு இருக்கேன். டைமிங் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு மலை ஏறும் போது டைமிங். ஸோ வாங்க, நான் சொன்னேன் இல்லையா மூங்கில் வாங்காதீங்கன்னு. ஏன்னு இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலை ஏறும் போதே உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே நிறைய மூங்கில் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மூங்கில் வேணுமோ நீங்கள் எடுத்துன்னு தாராளமாக மேலே ஏறலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் கீழே நீங்கள் காசை வேஸ்ட் பண்ண வேணாம், மேலே வந்து எடுத்துங்கன்னு சொல்லதான் அப்போது வேண்டாம்னு சொன்னேன் நான். வாங்க வேண்டாம்னு. கொஞ்சம் தூரம் கூட நான் ஏறலை, அதுக்குள்ளவே எனக்கு மூச்சு பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு. முதல் மலை முடிவு காலை 8:27. மாறா வெற்றி. முதல் மலை நம்ம ஏறிட்டோம். ஏறும் போது உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் முக்கியமான ஒருத்தரை பார்க்கலாம். யார் அந்த முக்கியமானவர்னா நம்ம விநாயகர் தாங்க. அதுதான் முக்கியமானவர் சொன்னேன். ஸோ நீங்கள் மலை ஏறும் போதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவர் இருப்பார். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நம்ம அப்படியே வந்து 2வது மலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2வது மலையில் கொஞ்சம் கூட்டமாக வராங்க. எனக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றிச்சிங்க. சட்டையில் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மலை வந்து ரொம்ப செங்குத்தாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, உண்மை தான். அதுவும் கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு மலை ஏறுறது. நான் கீழே பார்த்து தான் நடந்தேன். மேலே பார்த்து ஹைட்டை பார்த்து டயர்டாகிடும். ஸோ வந்து நான் வந்து கீழே பார்த்தேன்னே நடந்தேன். ஒரு செகண்ட் அப்படியே மேலே பார்த்தேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த மரம்லாம் ஹைட்டாக அந்த பச்சை பசேன்னு சூப்பராக இருந்தது. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள் பூரா அவ்வளோ இருக்குமோ. காலை 8:50. இப்போ வந்து நம்ம வழுக்கு பாறை கிட்ட வந்துட்டோம். இங்கே இருந்த ஒரு அண்ணா சொன்னார், இந்த ஃபுல் ஸ்டெப்பையும் வந்து செதுக்குனது ஒரு சித்தர் தான்ப்பா, அவரோட சமாதியும் இந்த இருக்குன்னு சொன்னார். ஸோ வந்து பார்க்க முடியல எங்களால். இந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம கால் வைக்கும் போது ஏதோ ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக அந்த படிக்கட்டிலே கல்லு நடந்து வந்தோம்ல, இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. 2வது மலை முடிவு காலை 9:02. நம்ம வந்து 2வது மலையை வந்து முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 2வது மலையை. இப்போ வந்து 3வது மலை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை. இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகையில் பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்ததாகவும் கூறப்படுதுங்க. இப்போ நம்ம 3வது மலையில் ஏறிட்டு இருக்கோங்க. அப்பா எவ்வளவு கூட்டம். நம்ம வந்து நார்மல் டேஸில் வரலங்க. நம்ம வந்து இது வந்து வீக்கெண்டு. ஸோ வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே ரொம்பவே கூட்டம் அதிகம். நீங்கள் வரும்போது வீக்கெண்டில் வர்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க. 3வது மலை நீங்கள் ஏறும் போதே இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து கடையும் இருக்குது, மோர், கூழ், லெமன் ஜூஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுனை இருக்குதுங்க. முக்கியமாக இங்கே வந்து சுனையில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி உங்கள் வேட்டர்களில் காலியாக இருந்தால் தண்ணி இங்கே கூட பிடிச்சிட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். 3வது மலை முடிவு காலை 9:43. பார்க்கும்போதே தெரியுது ஏதோ பெரிய வியூ பாயிண்ட் வரப்போகுது போல். ஸோ நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஏறும்போது வியூ எதுவுமே பார்க்கல, எல்லாமே மரமாக இருக்கா. ஸோ எந்த வியூவும் நான் பார்க்கல. ஸோ நான் இந்த 3வது மலையோட எண்டு, 4வது மலையோட ஸ்டார்டிங்கு. ஸோ வந்து நான் வந்து இந்த வியூ பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாகறாங்க. அதே மாதிரி அந்த வழியும் அப்படி தாங்க கூட்டின்னு போகுது நம்மளை. லெஃப்ட் சைடும் பார்க்காத, ரைட்டு சைடும் எதுவும் தெரியல. ஸோ நேராக தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாடி போகிற ஒரு அண்ணன் இருக்கிறால,
நான் கவனிக்கவே இல்லைங்க. அவர் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணார். நானும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக ஆகிட்டேன். வாங்க அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சர்ப்ரைஸாக இருந்தது. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த அண்ணனை பற்றி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கையில் சங்கு வச்சுருந்தாருங்க. அதை எடுத்து திடீர்னு ஊத ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது அதை கேட்கும் போது. ஓகே, நம்ம இப்போ வந்து 4வது மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். 4வது மலை ஏறுறது இந்த வழியாக தான் நம்ம ஏறணும். நல்லா இருக்கும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக. இன்னும் கூட்டமாக வராங்க. என்ன பண்ணுறது, கூட்டமாக வந்துட்டாங்க. வீக்கெண்டில் நம்ம வந்துட்டோம். ஸோ வாங்க அப்படியே நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் ஜாலியாக ஆகணும்னா ஏறலான்னு. அப்படியே இந்த வியூவும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது வியூ. சரி வாங்க நம்ம வந்து மேலே ஏறிடலாம். 4வது மலையோட இது ஸ்டார்டிங். காலை 9:53. நான் கொஞ்சம் தூரம் ஏறினேன். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஈசா தெரிஞ்சுதுங்க. ஸோ அதை காமிக்கலான்னு தான் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே 4வது மலையில் மேலே ஏறும் போதே உங்களுக்கு வந்து ஈசா தெரியும். நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, தண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. ஏன்னா சுனையில் தண்ணி சில டைம் வரும், சில டைம் வராது. அதனால் நீங்கள் வந்து கீழேருந்து வரும்போதே உங்களால் முடிஞ்சாலும் எத்தனை மீட்டர் கன்று எடுக்க முடியுமோ ஒரு 3 லிட்டரா இல்லை 4 லிட்டரா தண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. சப்போஸ் இல்லாதவங்க கூட கொடுக்கலாம் இங்கே. அதனால தண்ணி ரொம்ப முக்கியங்க. ரொம்ப தாகம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா இந்த மலை ஏறுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது ரொம்ப ஈஸிலாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மலை ஏறுறது. ஸோ அதனால் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ அவங்கள காட்டான்னு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஓகே, என்ன இப்போ அங்கேருந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இதில் வரும்போது மண்ணே வித்தியாசமாக இருக்குதுங்க. இது திருநீர் மண் மாதிரி சொல்கிறாங்க இங்கே. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட? ஸோ 2 சைடும் கேமரா ஆன் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். நான் பெருசாக தெரிஞ்சேன், பேக்ரவுண்டு சிறுசாகிடுச்சு. ஸோ நான் சிறுசாக தெரிஞ்சு பேக்ரவுண்ட் பெருசாக தெரியும்னு பார்த்தேன். அதோடு நான் சிறுசாக தெரிஞ்சேன். ஸோ எதுக்குடா இந்த இது போட்டிலாம் போட்டுக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு சமமாக 2ஆக பிரிச்சுட்டேன். ஸோ இதுவும் தெரியும், நானும் தெரிவேன். என்னோடய பேக்ரவுண்டை சொல்கிறேன். என்னோடய பேக்ரவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மரமாகவே இருக்குது பின்னாடி. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ, சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கவே. அப்படியே போயிட்டே இருக்கேன் நான் நடந்து. 2 கிலோமீட்டர் சொல்கிற மாதிரி தான். 4வது மலை முடிவு காலை 10:46. இப்போ நம்ம வந்து 4வது மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். 5வது மலை ஏற போகிறோம். 4வது மலையில் எண்டில் பார்த்திங்கன்னா இங்கே அரச மரம் வச்சுக்கிறாங்க. இப்போ தான் வச்சுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. ஸோ வந்து இப்போ வச்சுக்கிறாங்க. இதுக்கு முடிஞ்சாலும் நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றுங்க, உங்களால் முடிஞ்ச அளவு தண்ணி ஊற்றுங்க தான் அங்கே போர்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த 4வது மலை எண்டில் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சித்தர் சமாதின்னு சொல்லி இங்கே ஒரு சமாதி நேம், அந்த கல்வெட்டு வச்சுருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்போது வழுக்குப்பாறை வந்தோம் பார்த்தீங்களா, வழுக்குப்பாறை, அந்த பாறை ஸ்டெப்ஸுலாம் வந்து செதுக்கினவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுறாங்க சில பேர்.
ஆனால் அங்கே சொன்னவர் பார்த்திங்கன்னா இங்கே இந்த லெஃப்ட்டில் சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து என்னென்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும். கூட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. இந்த வியூ பாருங்கள், இந்த வியூ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வியூ. இது செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷ், அந்த ப்ளூ ஸ்கை அப்படியே நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5வது மலையோட எண்டு இது, 6வது மலையோட தொடக்கம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மண் பார்க்கும்போதே தெரியும், வெள்ளை கலரில் இருக்குது. நல்ல ஒரு வெள்ளை கலர் அது. உங்களுக்கு வந்து இது பார்க்க சாண்டில் கலராக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல வெள்ளை கலரில் இருக்குது. திருநீர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் திருநீர் மலை தான் இதுக்கு பேர். ஸோ திருநீர் மாதிரியே அப்படி பார்த்துட்டே இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வியூங்க. ஐயோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க வியூ அது. அதாவது இந்த நம்ம நடந்து போயிட்டு அந்த லெஃப்ட்டில் அந்த வியூ பார்த்துன்னு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த வெளிச்சம் கூட, இந்த ஒயிட்னஸ்ஸு அந்த ப்ளூனஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ பார்த்துன்னு நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வியூ கண்ணில் பட்டது. என்னடா ஆச்சரியமாக சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், 7வது மலையை நான் பார்த்துட்டேங்க. எங்க அதோ தெரியுதுப்பா, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இறங்கின்னு இருந்தாங்க. இதில் சரியாக தெரியல. நம்ம நடப்போம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து ஃபஸ்ட்டு மலை ஏறும் போது பார்த்தேன், கூட ஏறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 5வது மலையில் மீட் பண்ணிக்கிறோம். நாங்கள் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து 5வது மலையிலேருந்து 6வது மலைக்கு போய் இறங்கின்னு இருக்கிறதுனால இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இல்லை? அந்த ஃபுல் வியூங்க அது. நம்ம நடந்து போகிறது கீழே அப்படி இறங்குற மாதிரியே இருக்குங்க அந்த வியூ பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்து தாங்க இறங்கணும், ஏன்னா வந்து காலெலாம் சறுக்கி விட்டுரும். அதுக்கு தான் நம்ம கொம்பு முக்கியமாக எடுத்துன்னு வரணும்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா 3வது தூணாக இருக்கிறது அந்த கொம்பு தான் நம்மளுக்கு சப்போர்ட்டே. அது தாங்க 5வது மலை முடிவு காலை 11:20. நான் இப்போ காட்ட போகிற வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இதை. இப்போ வந்து நம்ம வந்து 6வது மலையில் இறங்கிட்டு இருக்கோம். இந்த 6வது மலையில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆண்டி சுனைன்னு சொல்லப்படுற நம்ம வந்து குளிக்கிற இடம், அதாவது நீர் ஊற்றுருங்க. அந்த இடத்துல நீர் ஊற்றில் வந்து அங்கே தான் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து 7வது மலைகளை ஏறுவாங்க. நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சி வந்துட்டாலே உங்களுக்கு வந்து 6வது மலை முடிஞ்சு 7வது மலை தொடங்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நம்ம ஏறும்போது கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிக்கு தேவைப்படலைங்க. ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஏறணும். ஆனால் இறக்கன்னு வந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிக்கு வேணும். அதாவது இந்த கொம்பை சொல்கிறேன், மூங்கில் கொம்பு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அழகாக நம்ம கீழே கொம்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவே நான் கொம்பு இல்லாமல் இறங்கி பார்த்தேன். கொம்பில் இறங்கும்போது நம்ம கை தான் பேலன்ஸ் பண்ண தருது. அங்கங்கே கை வைக்கும்போது கல், அந்த மண்ணில் கல் எல்லாம் கையில் குத்துது. ஸோ இந்த கொம்பு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யூஸுங்க. கீழே மறக்காமல் கீழேருந்து வரும்போதே மூங்கில் ஸ்டிக் எடுத்துன்னு வந்துடுங்க. 6வது மலை முடிவு 7வது மலை தொடக்கம் காலை 11:35. நம்ம 6வது மலையோடைய முடிவுக்கு வந்துட்டோம். 7வது மலையோட தொடக்கம் நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஆண்டிசுனை நீர் ஊற்று இது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒன்றுனா தண்ணி கொஞ்சம் தாங்க சரியில்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் மேலே குளிக்கிற மாதிரி ஐடியாவில் வந்தால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது கலங்களாகவும் இருக்குது.
அந்த தெளிவுனஸ் இல்லை, ரொம்ப நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுதா என்னென்னு தெரியல. ஸோ வந்து நீங்கள் வரும்போது மேலே அந்த ஐடியாவில் வராதிங்க, கீழேயே நம்மளுக்கு வந்து குளிக்கிற இடம் இருக்கு இல்லையா, இங்கேயே குளிச்சுட்டு வந்துட்டு நல்லது. ஏன்னா மேலே வந்து அந்தளவுக்கு தண்ணி நல்லா இல்லை. கால் வரைச்சிச்சு எனக்கு, அதான் ஊறிச்சேன் கால், அவ்வளோ நின்று தான் இருந்தேன். ரொம்ப வரைச்சிச்சு, அதனால வந்துட்டேன், கால் எடுத்துட்டேன். ஆமாம், எந்த மாதிரி தண்ணியை செம்ம சில்லுன்னு இருக்குது. எப்படி இருக்கலாம் வந்து தொட்டு பாருங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரிக்கா? என்ன ஃப்ரிட்ஜு? நீங்கள் நினைக்கிற மாதிரியே தண்ணி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்படியே ஐஸ் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய காலெல்லாம் அப்படியே விரைச்சிக்கிச்சு அந்த தண்ணியில். கால் ரொம்ப நேரம் வச்சேன், ஆனால் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் நடந்து வந்தோம், அந்த பெயின் இருக்கும் காலில், அந்த பெயினில் ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 7வது மலை ஏறும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு அந்த பெயின் தெரியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் யாரும் குளிக்கலை, ஏன்னா தண்ணி ரொம்பவே அழுக்காக இருந்தது, பார்க்கவே ரொம்ப கலங்களாக அழுக்காக இருந்தது. நிறைய பேர் குளிக்கிறாங்க அந்த தண்ணியிலே, எங்களுக்கு வந்து அதை குளிக்க தோணலை. அதனால் நாங்கள் வந்து கால் கை மட்டும் நினச்சிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். காலை 11:45. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். 7வது மலை ஏறத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த அளவு இப்போ தெரியல எங்களுக்கு ஏறும் போது. ஆனால் அடுத்தது ஏற ஆரம்பித்தோம் பாருங்கள், சுத்தமாக முடியலங்க. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சரியான டேப்பராக இருக்குதுல்ல. ரொம்பவே ஸ்லோவாக தான் நடக்க முடியுது, ஏன்னா மலை ரொம்பவே செங்குத்தாக இருந்தது. ஃபஸ்ட்டு மலை நம்ம ஏறும் போது எந்த அளவுக்கு பொறுமையாக நடந்தோமோ அதே மாதிரி 7வது மலை ஏறும் போது பொறுமையாக நடக்கிறோம். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து விநாயகர் இருப்பார். அங்கே அடிக்கிறோம், வீடியோ நான் பட்டியை போட போகிறேன். இது நீ பட்டியை ஒழுங்க போடல, இது வேறு அஞ்சாயிரண்டா, சும்மா ஒரு இதுக்கு போட்டு போகிறது விட்டு இந்த மாதிரி போடணும். பட்டையே கிடையாது, அது பட்டை தானே போட்டேன். நல்லா சரி, ஒன்றுமே இல்லை, பார்ப்போம். பரவாயில்ல, போதும், ஒன்றுமே இல்லை, பரவாயில்லடா, லைட்டாக தெரிஞ்சா போதும் விடு. 7வது மலை நீங்கள் பாதி தூரம் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் 6வது மலையோட மையப்பகுதிக்கு பார்ப்பீங்க. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 6வது மலை அந்த சமமாக தெரியும். ஆனால் 7வது மலை நம்ம பாதி தான் ஏறியிருப்போம், இன்னும் பாதி தூரம் இருக்கும். அப்போ தான் இங்கே அவர் சொன்னார், மணி சவுண்டு கேட்கும்பா, கிட்ட நம்ம போயிட்டோன்னா மணி சவுண்டு கேட்கும் அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லிட்டு இருந்தார். மணி சவுண்டு கேட்குமா? கிட்ட போ மணி சவுண்டு கேட்குமா? மலைக்கு போய்ட்டு வந்துட்டோன்னு சொல்லு, கிட்ட வந்துட்டோன்னு சொல்லு. எங்களுக்கு ரொம்பவே தண்ணி தாகம் எடுத்துச்சு. நாங்கள் வந்து குளுக்கோஸ் போட்டு வாட்டர் கலக்கி வச்சுருந்தோம், நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும், குளுக்கோஸ் மாரி எனர்ஜியாக இருக்கும். குளுக்கோஸ் போட்டு கலக்கி வச்சுருந்தோம், அதை வந்து எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம். குடி அழுக்க மண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது. கடையில் அதான் உசார ஊத்துறியா ஆசை நீ குடின்னு வந்துருக்கான் அவன் மணி. அக்கா போறாடா அவன் பண்றது, எதுக்கு லிச்சுட்டு எத்தனை போட முடியல. கோயிலுக்கு போறேன் மணிக்கு, எதில் போறேன் ஊற்றிட்டு குழி ஊற்றிடு. இப்போ குளுக்கோஸ் குடிச்ச எனர்ஜியோட நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஏன்னா மலை அந்த மாதிரிங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குது 7வது மலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நாங்கள் வந்து எந்த அளவுக்கு டேப்பராக மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து மலை ஹைட்டு. ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்து தான் நான் ஏற ஆரம்பித்தோம். மற்ற மலையிலாம் நாங்கள் அந்தளவுக்கு ரெஸ்ட் எடுக்கலை. இந்த 7வது மலை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்தோம். சும்மா நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நிற்போம், ரொம்பலாம் நிற்க முடியாது, ஏன்னா ரொம்ப நேரம் நின்றால் நம்மளுக்கு கால் வலி தெரியும். தெரியாத அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே நம்ம நடக்கிறது நல்லது. அப்படியே நான் கொஞ்சம் நேரம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் பாருங்க, அந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருந்தது. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். வியூவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ட்ரன்ஸு தெரியுதா மேலே ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், அதுதான் என்ட்ரன்ஸ் போல். அதான் கிட்ட
கிட்டக்க வந்துட்டோம் நம்ம. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏற போகிறோம். வந்துட்டோங்க நம்ம. என்ட்ரன்ஸ் பார்த்துட்டேன் நான். 7வது மலையோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. வெள்ளையங்கிரியோட 7வது மலை என்ட்ரன்ஸு. ஃபுல்லாகவே சூளமாக இருக்குது. மஞ்சள் கலர் பெயிண்டில் ஃபுல்லாக என்ட்ரி கொடுக்குது நம்மளுக்கு சூளம். அதோட அந்த மணி ஓசையோட இதையும் பார்த்தேன். செம்ம வியூங்க அது. நல்லா இருந்தது இங்கேருந்து பார்க்கவே. சரி ஓகே, நம்ம வந்து டைம் இல்லை, அதனால் வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்கு பார்ப்போம்னு பார்த்தேன். 7வது மலை மதியம் 12:52. பாருங்க, அது வேற லெவலில் இருக்குண்ணா. பாருங்க பாருங்க. நான் வணக்கம். போய் சாமி பார்த்து கீழே இறங்கி சொல்லி முடிஞ்சிடும். இந்த பாறையை பார்த்தாலே தெரியும், நம்ம இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆர்ச்சி அந்த வாசல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாறை நம்மளுக்கு ஒரு ஆர்ச்சி மாதிரி வாசல் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இயற்கையாகவே பார்க்கவே சூப்பராக. அது பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் இருந்தாலும் அந்த அதிசயத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து வெள்ளியாண்டவரை பார்க்கலான்னு அப்படியே நேராக போயிட்டோம். கொஞ்சம் கூட்டமாக இருக்குதுங்க. மதியம் 1 மணி. இங்கேருந்து பார்க்கவும் கொஞ்சம் வியூவெலாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க. மதியம் டைமில் பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களாம் 1 மணிக்கெலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜை நடந்துகிட்டு இருக்கு. சரி வெயிட் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் முன்னாடி போனவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த கியூ லைனில் நிற்க வச்சுட்டாங்க. சரி நானே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு பூஜை. இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து வெள்ளியாண்டவர் பார்க்க விட்டுறாங்க உள்ளே. ஸோ ஒருத்தராக போகிறாங்க. பட்டை போட்டு திருநீர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து வெள்ளியாண்டவர் வேண்டிக்கிட்டு அதே அந்த சைடு போயிடணும். அந்த பாதையில் நம்ம போகிற மாதிரி அந்த செட் பண்ணியிருக்காங்க, கட்டெல்லாம் கட்டி வச்சு. சரி வாங்க நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். சாமி கம்மி மேலே இறங்க, கீழே இறங்குப்பா. அதெல்லாம் எனக்கு கூட்டத்துக்கு வேணும். மதியம் 1:30. செம்ம கூட்டம் பார்த்தீங்களா. இந்த வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இது வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்று நிதானமாகவே பார்க்கலாம் வெள்ளியாண்டவரை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். நம்ம வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறோம். வெள்ளியாண்டவரை பார்த்துட்டு நான் வந்து வெளியே வந்துட்டு இங்கே எல்லாமே ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. ஏன்னா வியூ சூப்பராக இருக்குது இந்த சைடும். நம்மளும் அப்படியே பொறுமையாக இறங்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வேட்ரு கேன்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ரொம்ப தாகமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வந்து 6வது மலைக்கு போனால் தான் சுனையில் தண்ணி பிடிக்க முடியும். அது வரைக்கும் போகணும். ஏன்னா நாங்களாம் வந்து சாப்பிடலை. ஸோ பசியாகவும் இருக்குது. சுனையில் தண்ணி பிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சுனைக்கு போயிடலாம்.
இப்படி அவன் அழுதுவான். மதியம் 2:05 வண்டியில பெட்ரோல் ஒன்று இருக்கேன் இப்போ இந்த தண்ணி தேங்கணும் இந்த ஓஸில் வந்து இப்போ அவன் வாட்டர் கேனில் பிடிப்பான். நம்ம வந்து சுனைக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம். இந்த தண்ணி எப்படி வருதுன்னா, ஒரு பாறை கடையிலேருந்து நீர் ஊற்று வந்து ஊறுது, அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு ஓஸ், பிளாக் கலர் ஓஸ் மாதிரி வச்சு கீழே வரைக்கும் போகுதுங்க. அதாவது மேலேருந்து ஸ்லோப்பாகி கீழே வரைக்கும் போகுது. இப்போ வந்து அந்த ஓஸில் வந்து நம்ம வந்து உறிஞ்சால் மேலே இருக்கிற தேங்கின தண்ணி வந்து அப்படியே நம்மளுக்கு பாட்டிலில் ஃபில் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி தேங்கிட்டு இருக்குது, ஏன்னா தண்ணி வந்து இப்போ பிடிச்சிட்டு போனாங்க. அடுத்தது இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் தேங்கின அப்புறம் நாங்கள் வந்து வாட்டர் கேனில் பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம அங்கே உறிஞ்சிட்டு தண்ணி எப்படி எடுக்கிறோம் மட்டும் பாருங்கள். புரியுமா? இல்லை இல்லை அப்படியே வச்சாங்கல்ல, அப்படியே வராது. புரியணும். அதான் வாத்தலை என்ன யாரா இப்போ ஸ்டைலாக போஸ் கொடுத்துருக்கிறா? மெக்கானிக்னு அடிக்கிறான். தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டோங்க. சுனையில் தண்ணி அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட போகிறோம். என்ன ஒன்று கொஞ்சம் வெயிலாக இருக்குது, எங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்னு தெரியல. அதுக்கான ஒரு இடத்த நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். வாருங்கள் வாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறங்கும்போது நல்லா இருக்கும், இறங்கும்போது நல்லா இருக்குது, ஏறும்போது கஷ்டமாக இருக்கா? நாம் இறங்கி தான்டா இருக்கிறோம். இறங்கி ஏறுறோம். நம்ம மேலே போனோம். இப்போ ஒரு அடர்ந்த காட்டில் இருக்கோம். மதியம் 2:50 இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைசியாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே நிழலாக இருக்குது, மரம்லாம் நிறையா இருக்குது. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது, இடதுபுறம் பார்க்கும்போது செடியாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஆனால் அந்த செடியெலாம் கொஞ்சம் உள்ளே வந்துட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே உட்காந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். இதான் எங்களோட லஞ்சு. ரொம்ப கூடாது. பர்பன் குட் டே. இதை உட்காந்து 7up, ஸ்ப்ரைட்டு, சிப்ஸு, பன்னு, ப்ரெட்டு எல்லாமே இங்கே தான். என்ன ஒன்று, நான் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து யானை சாணம் பார்த்தோம் நாங்கள். ஸோ வந்து இந்த யானை நடமாற இடம் தான் போல் இது. சீக்கிரமாக நம்ம வந்து சாப்பிட்டு இங்கேருந்து நம்ம வந்து சீக்கிரம் போகிறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு நாங்களாம் வந்து வாங்கிட்டு வந்த ப்ரெட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், சிப்ஸு எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து போனோம். உங்களுக்கு காட்டுறேன் யானை சாணம் எங்கே இருந்ததுன்னு. சரி வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றோம். ரொம்பவே பசியாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். ப்ரெட்டு இதான் ப்ரெட்டு. இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். அக்கா செம்மையாக இருந்தாங்க அக்கா. பச்சை ஆனால் அந்த அண்ணன் வந்துட்டாரு. அந்த அக்கா சூப்பராக இருந்தது. தடாலே அதே தான்டா. தடா போனோமே ஒரு அக்கா வந்து கையில் எல்லாத்தையும் வச்சுக்கின்னு ஒருத்த வெளியே ஏறி வராங்க. துணியெல்லாம் வச்சுக்கின்னு அந்த அக்கா ஏறி வராங்க. இறங்கி ஞாபகம் தடால அவன் பாட்டுன்னு வந்தாங்க பசங்களை கூட்டின்னு. பொண்ணுங்களுக்கு பவர் அதிகம், வில் பவர் வந்து எல்லாமே அதிகம். நம்ம வீட்டில் இருந்தால் சோம்பேறிங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா யானை சாணம் காட்டுறேன்னு. இங்கே பாருங்க, இதுதான் யானை சாணம். அது லைட்டாக தான் இருக்குது, ஆனால் இங்கே கண்டிப்பாக இங்கே யானை இருக்குது, அது உறுதி. அதனால் நம்ம வந்து இங்கேருந்து சீக்கிரமாக போயிடுவோம். போகும்போதும் வியூ பார்த்து பாருங்கள். நான் போகிற இடம் எங்கேருந்து உங்களுக்கு செடியாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்தால் தான் சூப்பராக இருக்கும். நான் இங்கேருந்து போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே செடியாக இருக்கா, ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது இது வழியே இல்லாத மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளே சூப்பராகவே இருக்கும். நல்ல இடம் கிடைக்கணும். நம்ம இந்த மாதிரி செடி உள்ளே வந்து தான் பார்க்க முடியும். ஆனாலும் பாரு, ஒரு முள்ளு கூட நம்ம காலில் குத்தல. என் காலில் தான் அவ்வளோதான் அந்த ஐயோ வாய் சொல்லி முள்ள. அது முள்ளே கிடையாது, கொம்பு தான். நானே குத்துக்கிறா. இல்லை இல்லை அதோ பாரு, அது செடி வச்சுக்கிறாங்க பாரு, காலில் குத்திச்சு. இப்போதான் சொன்னேன் வாயில். ஏன்னா சனி மேய்ச்சிட்டு ஏன் சனி மிதிக்கல, நான் முள்ள தான் மிதிச்சேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5வது மலையிலேருந்து 4வது மலைக்கு இறங்கிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம நடந்து போகும்போது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிங்க உங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த வியூ. பயங்கரமாக இருக்குதுடா. அந்த பின்னாடி வியூவுக்கு நீங்கள் போகிறதுக்கா கொம்ப வச்சிக்கின்னு வீடியோ எடுத்துனார். சரி நம்ம கீழே இறங்குவோம். போட வச்சுன்னு இறங்க முடியாது. மதியம் இப்போ 3:50 நம்ம மணி. வந்து 4வது மலைக்கு வந்துட்டோங்க. 4வது மலையில் வந்து காலையில் நம்ம காட்டினோம் பார்த்தீங்களா ஈசா வியூ, அதே வியூ திருப்பி நான் காட்டுறேன். ஏன்னா பார்க்க நல்லா இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து 1வது மலையிலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க. ஏன்னா வந்து ஃபோனு கையில் வச்சுன்னு இறங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இறக்கத்தில் இறங்கின்னு இருக்கோம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் 1வது மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 hours later. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 1வது மலைக்கு வந்துட்டோம். 1வது மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸு தெரியும், நம்ம மலை ஏற என்ட்ரன்ஸு. ரொம்பவே கஷ்டங்க இறங்கிறது. கால்கள்லாம் ரொம்ப வலிச்சிச்சு எங்களுக்கு. பார்த்தாலே தெரியும் கால் எந்த அளவுக்கு வலிச்சிருக்கு, நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கோன்னு. வந்துட்டோம். எப்படியோ நாங்கள் போயிட்டு நம்ம நினச்சபடியே மேலே 7வது மலைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்ணுங்க, பசி ரொம்ப எடுக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணுறாங்க பற்றி அங்கே சாப்பிட்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடி குளிக்கணும். நான் ஃபுல்லாகவே சட்டை ஃபுல்லாகவே ஃபுல்லாக வேர்வையிலே நனைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு முதல்ல போயிட்டு அங்கே போயிட்டு குளியல் அறையில் போய்ட்டு ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து அன்னதானம் பண்ண இடத்துல ஃபுல்லாக சாப்பிட்றோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புறத பிளானே பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாலை 6 மணி. நானும் கொம்பு போடுறேன். ஏதாவது கொம்பு எடுத்தோம்ல, இங்கேயே கொம்பு போட்டுறேன். நான் எங்கே கொம்பு எடுத்தனோ அங்கேயே நான் வந்து இந்த மூங்கில் கொம்பு போட்டேன். ஏன்னா அடுத்தவங்க வரும்போது ஃபுல்லாக இருக்கும். ஜெயிச்சிட்டோம் மாரா. ஜெயிச்சிட்டோம்டா. யாருன்னா வந்தால் கால் விழுந்துடும். ஏண்டா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கீழே இறங்கும் போது நீங்கள் வேட்ரு கேனுக்கு 20 ருபீஸ் கொடுத்துருப்பீங்க, 20 ரூபா கொடுத்துருப்பீங்க. அது ரிட்டன் வாங்கணுன்னா நம்மளுக்கு அதே வேட்ரு கேனு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு மார்க் மாதிரி பண்ணுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காசு கொடுத்துட்டான்னு அர்த்தம். நாங்கள் அதேமாதிரி கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்த 40 ரூபாய்க்கு 10 ரூபாய் சேஞ்சு கேட்டாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபாவை கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே டன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிச்சுட்டேங்க. மாலை 6:30. குளிச்சுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ வந்து எனக்கு கபன்னு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஃபஸ்ட்டு வந்து அன்னதானம் போகிற இடத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் செப்பல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தோங்க. ஏன்னா மலை ஏறும்போது செப்பல் போட்டுன்னு ஏற மாட்டோம். அதனால் வந்து செப்பல்லாம் ஒரு இடமா வச்சு நாங்கள் செருப்பை விட்டுக்கிற இடம் இதான். பார்த்தீங்களா, பேப்பர் போட்டு நல்லா பக்காவாக வச்சுக்கிறோம். எம்மாடி மறைக்கப்பட்டிருந்த புதையில் கிடைத்து விட்டது. பசிக்குதுங்க நிஜமாலே. இப்போ போயிட்டு சாப்பிட போகிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஐயோ ஃபோனில் ஒரு சார்ஜ் போயிடுச்சுங்க, 20% தான் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுருவோம்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கோயில் மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுருக்கு. நீங்கள் அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். அன்னதானம் போடும் இடம் எங்கே? கோயிலாண்ட. இரவு 8:30. தூக்கமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதானம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. சாப்பாடு என்ன போட்டாங்கன்னா கிச்சடி போட்டுருந்தாங்க. ஆளுக்கு 2 பிளேட்டாக சாப்பிட்டோம். நல்லாவே ரொம்ப சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறிட்டோங்க. பஸ்ஸு தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம் எப்படியும் கடைசியாக. இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போகும்போது நீங்கள் ஈஷாவை பார்க்கலாம். எங்களுக்கு டைம் இல்லை ஈஷாவுக்கு போக. ஸோ வந்து நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 9:05. இங்கேருந்து நம்ம வந்து 11:45 ட்ரெயினுங்க.
சரி அது வரைக்கும் எதனா டீ சாப்பிட்டு போகலான்னு நாங்கள் அப்படியே கடைக்கு போய்ட்டு டீலாம் சாப்பிட்டோம். இப்போ வந்து ட்ரெயினுக்காக வெயிட்டிங். டைம் பார்த்தால தெரியும் 10:40. முன்னாடியே வந்து நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியது. ட்ரெயின் நம்பர் பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே டயர்டாக இருக்கிறோம், எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினை பிடிச்சிட்டு படுக்கணும், அதுதான் எங்களோட பிளானு. ட்ரெயினை எந்த பெட்டின்னு பார்த்து நம்பரை பார்த்து உட்காந்து ஃபஸ்ட்டு படுத்துடணும், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ ட்ரெயின் வந்துடுச்சு, இதான் நாங்கள் போகிற ட்ரெயின். டக்குன்னு ஏறிட வேண்டியது தான். ஏறி போய் ஃபஸ்ட்டு நம்பரை பார்த்து எந்த சீட்டுன்னு பார்த்து படுத்துடணுங்க. அந்தளவுக்கு செம்ம டயர்டில் இருக்கிறோம் நாங்கள். ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் படுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் நாங்கள் வந்து சீட்டை பிடிச்சிட்டாங்க. 11:40. பிடிச்சிட்டு நானும் பார்த்துட்டேன், எல்லாருமே படுத்துட்டாங்க. இல்லை நான் தூங்கிட்டாங்க, இன்னும் கேட்டால் படுத்து 5 நிமிஷத்துலேயே தூங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் தூங்கலை, நான் தான் கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ஃபுட்டேஜில் கரெக்டாக வந்துக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஸ்டேட்டஸ் போட்டு அப்படியே நானும் தூங்கிடுறேன். காலையில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். செம்ம தூக்கம் வருதுங்க. The next day. 1:40. இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்னை எங்கே வந்து ஏற்றிக்கிட்டு போனாங்களோ அங்கேயே நேரத்தில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க எங்கள் வீட்டாண்ட. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே ஜாலியாக போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. ஆனால் ஜாலியாக போகுதுன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. ஆனாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி வியூலாம் பார்க்க முடியாது இதுக்கப்புறம். நல்லா என்ஜாய் பண்ணி தான் வியூலாம் பார்த்தோம். கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான் மலை ஏறது. சரி ஓகே, ஒரு டைம்னா பார்ப்போமே தான் போனது, பார்த்தாச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து என்னையை விட்டுட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நானும் அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிட்டேன். எப்படி இருந்தது இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணுறேங்க, அப்போ தான் வந்து எனக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதேமாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.